சார் முகமது ஆஷிக் அப்படின்ற ஒரு நபர் கேட்டிருக்கார் சார். கல்யாண கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணத்திற்கு முன் ஆலோசனை அல்லது திருமணத்திற்கு முன்பு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றிய ஆலோசனை, இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். திருமணத்திற்கு முன்பு ஆலோசனை அப்படின்றது என்னன்னா, திருமண உறவுகள் பற்றிய பல்வேறு விதிமுறைகளை உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 பேர் ரொம்ப அற்புதமான அட்ராக்ஷனோட ஆர்வமால் காதலித்து கூட திருமணம் பண்ணலாம். ஆனால் கருத்து வேறுபாடுகள், அவங்க வேறு வேறு இடங்கள்லேருந்து வளர்ந்தவங்க, வேறு வேறு பழக்க வழக்கங்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் நான் வெஜிடேரியன், ஒருத்தர் வெஜிடேரியன் வச்சுக்கோங்க. வெஜிடேரியனுக்கு நான் வெஜிடேரியன் பார்த்தா வாமிட்டிங்கே வரும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் நடைமுறையில் ஒரே வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இருக்குது. இதை தவிர வேறு வேறு பழக்க வழக்கங்கள், இது சரி இதுதான் கரெக்டுன்னெலாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி இருந்ததுனால அதுதான் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா, விஞ்ஞானபூர்வமான பல்வேறு ஆய்வுகள் இருக்குது. உதாரணத்துக்கு அப்யூசிவ் பிஹேவியர் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஆர்டர் பண்ணாதீங்க, உங்கள் பார்ட்னருக்கு ஆர்டர் பண்ணாதீங்க, அதை கொண்டு வா, இதை செய் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். பொலைட்டாக ரிக்வஸ்ட் பண்ணுறது தான் சரியானது. ஆர்டர் பண்ணுறது அப்யூசிவ் பிஹேவியர், மோசமான பிஹேவியர் கிரேட் 1. அடுத்து சொல்லித்தர்றது, நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தர்றது, இல்லை எப்படி சமையல் செய்கிறதுன்னு சொல்லித்தர்றது, அவங்கள வலிக்கு கொண்டு வர்றது கிரேட் நம்பர் 2, அப்யூசிவ் கிரேட் நம்பர் 2. கோவப்பட்டு திட்டுறது அடிக்கிறதுன்றது கிரேட் நம்பர் 3. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே போகணும். நம்ம பார்ட்னர் அடிக்கிறதுக்கு ஆணுக்கு உரிமை இல்லை, பெண்ணுக்கும் உரிமை இல்லை. நீங்கள் கோபமாக ஆரம்பித்தாலே உங்கள் அந்த உறவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிடும். அது தனியாக ஒரு பிளான் பண்ணி கெடுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னருடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்படும் போது கடுமையான உடல் மன வலிகள் வரும். இன்னும் நிறைய இதை பற்றிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இதை பற்றிய கவுன்சிலிங், தெரப்பி எல்லாம் இருக்குது. அதை அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அதை தீர்க்கணும். அப்போ ஒரு ஃபேமிலியை வந்து இன்னர் ஃபேமிலி டெமோக்ரஸின்னு நாங்கள் சொல்லுவோம். ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஜனநாயகத்தை மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போனீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்குள்ள எல்லாரும் கேட்பாங்க, வேறு வழி இல்லாமல். ஒரு சர்வாதிகாரிக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியோட ஒரு ஜனநாயகத்துவமான கூட்டு முடிவாக இது இருக்காது. ஸோ டெமோக்ராட்டிக் சென்ட்ரல் டெமோக்ரஸி அப்படி மாதிரியான ஒரு முடிவுகளை நம்ம எடுக்க பழகணும் குடும்பங்கள் எல்லாம். இது எல்லாமே உபயோகமாக இருக்கும். திருமணத்திற்கு முன்பு ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் ரொம்ப அவசியம். சார் கார்த்திக் அப்படின்னு ஒரு பர்சன் கேட்டிருக்கார் சார். வயிறு புண் அதிகமாக இருந்தால் ஆண்மை குறைவு வருமா? வயிற்று புண்ணுக்கும் ஆண்மை குறைவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்க. வயிற்று புண்ணால் ஆண்மை குறைவு வராது. ஆனால் வயிற்று புண்ணுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். ரானிட்டிடின், ராபிப்ரோசோல், பேண்டப்ரோசோல் போன்ற மாத்திரைகள் தான் வயிற்று புண்ணுக்கு கொடுக்குறோம். இந்த மருந்துகள் நீண்ட நாள் சாப்பிடும்போது ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக்கும். அது வந்து ஆண்மை குறைவு உண்டு பண்ணலாம். நேரடியாக வயிற்று புண் வந்து உண்டு பண்ணாது. ஒரு இல் ஹெல்த், நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலன்னா செக்ஸில் ஆர்வம் குறையும், வேலையில் ஆர்வம் குறையும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆர்வம் குறையிறது இயல்பு தான். ஒரு ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான உடல், அதுதான் செக்ஸுக்கு முக்கியம். பீனிஸ் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் யுவர் ஹெல்த்னு சொல்லுவோம். ஆணுறுப்பு வந்து உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். ஆணுறுப்பு நல்லா ஸ்ட்ராங்காக விரைப்புத்தன்மை இல்லைன்னா உடல்லையோ மனசுலையோ இல்லை ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்குன்னு. மரியான் அப்படின்னு ஒரு மேடம் கேட்டிருக்காங்க சார். சார் என்னோட ஹஸ்பண்டு 36 வயசாகுது, அவருக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, விரைப்புத்தன்மை இல்லை. நாங்கள் ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த டேப்லெட் மேன்ஃபோர்ஸ் டேப்லெட் நல்லதான்னு கேட்குறாங்க. ஆண்மை குறைவு வந்து ஹார்ட் அட்டாக்குடைய முன்னோடியாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு நோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். நம்ம பலமுறை சொல்கிறோம், ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை வந்து உங்கள் ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். ஆணுறுப்பு நல்லா விரைப்புத்தன்மை அடையலைன்னா மனதிலோ இல்லை உடல்லையோ ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி, பாலியல் மருத்துவரை அணுகி ஒரு முழுமையான பரிசோதனை பண்ணுங்கள். இரத்த நாளங்களில் வர குறைபாடு, ஹார்மோன் பிரச்சனை, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்பில் வர்ற பிரச்சனைகள், இப்படி பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரும். என்ன குறைபாடுன்னு நம்ம கண்டுபிடிச்சி முழுமையாக அதை சரி செய்யணும். நீங்களாக ஏதாவது கடைகளில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றீங்க. நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே கடைகளில் ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அதை ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப வருவாங்க. சென்னையில் பண்ண டெஸ்ட்டுகள்லேயே கிட்டத்தட்ட 40% ஆண்கள் ஆண்மை குறைவோடு வந்தவங்கள செக் பண்ணதில் ஹார்ட் அட்டாக் வர்றதுடைய அறிகுறிகள் கொஞ்ச நாள் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வரவும் செஞ்சுருக்கு. அதை சரி பண்ண முடியும், தடுக்க முடியும். அதனால் ஆண்மை குறைவு வரும்போது அதை எளிமையாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கான முழுமையான செக்கப் பண்ணுங்கள். ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் அதையும் சரி பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக வாழ்வது நம்ம கடமை, நமது உரிமை.